சரி மழையா உங்களுக்கு Ini kan சுகாதார அமைச்சின் ஆலோசனைக்கு அமைவாக நமது போதை வசதியை கட்டுப்படுத்தும் ஜனாதிபதியின் வேலைத்திட்டத்திற்கு ஏற்ப நமது பிரதேசத்திலும் இதை நாங்கள் பார்மசிகளில் இந்த பரிந்துரை செய்யப்படுகின்ற மாத்திரைகளை ஒழுங்குபடுத்துகின்ற நிகழ்வு நமது பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் பணிமனையினால் முன்னெடுத்து செல்லப்படுகின்றது. அதற்கு அமைவாக மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்துக்கு உட்பட்ட பார்மசிகளில் இங்கு வழங்கப்படுகின்ற மாத்திரைகள் அல்லது மருந்துகள் வைத்தியரினால் சிபாரிசு செய்யப்பட்ட அடிப்படையில், அதாவது பொருத்தமான வைத்தியர் சிபாரிசு செய்த மாத்திரைகள் மட்டும் பொருத்தமான அளவில் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்வு பார்மசிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. தற்பொழுது இந்த போதை வசதியை கட்டுப்படுத்தும் வேலைத்திட்டத்தின் போது அதை பாவனையாளர்கள் வேறு வழியாக இந்த போதைப் பொருட்கள் அல்லது இது தொடர்பான அதாவது இந்த போதையோடு தொடர்பட்ட மாத்திரைகளை பார்மசிகள் மருந்தகங்களிலிருந்து கொள்வனவு செய்கின்ற நடவடிக்கைகள் அவதானிக்கப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான மருந்துகளை வைத்தியரின் சிபாரிசு இன்றி அல்லது பொருத்தமான வைத்தியரின் ஆலோசனை இன்றி வழங்குவது இது குற்றமாக கருதப்படுகின்றது. ஆகவே இதை பார்மசிக்கு நாங்கள் தெளிவூட்டும் முகமாக போதை சம்பந்தமான அல்லது இந்த நரம்பு சம்பந்தமான மாத்திரை வழங்கும் போது வைத்தியரின் ஆலோசனை அல்லது வைத்தியர் நமது எஸ்எல்எம்சியில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்த வைத்தியரா அல்லது இது தொடர்பான வைத்தியரா என்பதை உறுதி செய்த பின்னரே இந்த மாத்திரைகளை நோயாளிகளுக்கு வழங்க வேண்டும். மற்றது எந்த ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனும் எந்த ஒரு சிபாரிசும் இல்லாமல் மருந்துகளை பார்மசிகளில் கேட்டு பெறுவது இது பாதுகாப்பானது அல்ல, மற்றது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இது சட்டவிரோதமான செயலாகும். ஆகவே பார்மசி நடத்துனர்களும் வைத்தியரின் சிட்டு அல்லது இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு மருந்தையும் வழங்கக்கூடாது என்பதை நாங்கள் இன்று முதல் மிகவும் அவதானமாக இருப்போம். இது தொடர்பான தொலைபேசி எண்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வாறு நடவடிக்கைகள் இடம்பெறும் போது இதை உரிய நேரத்தில் உரிய தொடர்பான வைத்திய அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்துவதன் மூலம் இவ்வாறான செயல்களை தடை செய்து, அத்தோடு மாணவர்கள் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு கூட இந்த போதை சம்பந்தமான மாத்திரைகள் புகையிலை சம்பந்தமான பொருட்கள் அண்மை காலமாக விற்கப்படுவதாக கிடைத்துள்ளது. ஆகவே இது சம்பந்தமான நடவடிக்கைகளிலும் நாங்கள் மிகவும் விழிப்பாக செயல்படுவோம் என்பதை இங்கு அனைவருக்கும் அன்பாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.